அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்யறது அப்படினு பாப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி நான் 1.5 கப் எடுத்துர்க்கேன். இத நான் 2 ல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் தண்ணில நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இந்த உருளைக்கிழங்கு நான் கொஞ்ச நேரம் தண்ணில வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் பொடி செய்த வேர்க்கடலை நல்லா வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, சீரகம் 1/2 டீஸ்பூன், தாளிப்பதற்கு எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ எப்படி செய்யறது அப்படின்னு நாம பார்ப்போம். இப்போ கடாயில எண்ணெய் காஞ்சோனே நாம இந்த கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துடலாம். கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சோன்னா நாம வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதோட இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் வேணும்னா பெருசாக கூட நறுக்கிக்கலாம். இப்போ நாம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், நான் கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் காய்ந்த மிளகாய் கூட இதோட நீங்கள் சேர்த்துடலாம். லைட்டாக இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதோட இந்த ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசியில் நம்மளுக்கு புரோட்டீனும் கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டும் ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. மேலும் குழந்தைங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டால் நீங்கள் இந்த ஜவ்வரிசியை பால்லையோ இல்லை தண்ணிலையோ நல்லா காய வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை குழந்தைங்களுக்கு சரியாயிடும். மேலும் இது ஒரு குளிர்ச்சியான உணவு அப்படின்றதுனால நீங்கள் பனிக்காலத்தில் அவ்வளோ ரொம்ப சாப்பிடாதீங்க. இப்போ இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை மூடி வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இதோட இந்த வேர்க்கடலை பொடியை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கலர்னா போதும். கலரிட்டு நாம் அடுப்பை நிறுத்திடலாம். ரொம்பவுமே சத்தான ஜவ்வரிசி உப்புமா இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.